வணக்கம். மார்கழி மாத சிறப்பில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற விஷயத்தில் பாடல் படித்து இறைவனை வணங்கிட்டு போவாங்க. அப்போ திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனை வணங்குவதற்காக பெண்கள்லாம் சேர்ந்து வீடுகள் முன்பு அழகாக கோலமிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தன்னுடைய தோழிகளை எழுப்பி இறைவனை வணங்கச் செல்லலாம் வா அப்படின்னு சொல்லி அழைத்து செல்வது தான் இந்த திருப்பாவையும் திருவெண்பாவையும் திருப்பள்ளி எழுச்சி கலந்தது. இந்த திருப்பாவை என்பது ஆண்டாள் அவர்கள் 30 பாடலாக பாடியதாக கூறப்படும். திருவெம்பாவை அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் வந்து இந்த திருப்பாவை விரதம் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து சிவபெருமானை நோக்கி இவர் திருவெண்பாவை பாடுகிறார், ஒரு அன்பு கலந்த காதலோடு. அப்படி திருவெம்பாவை பாடும்போது அந்த பாடலை வந்து பௌர்ணமி வரைக்கும், மார்கழி மாதத்தில் பௌர்ணமி வரைக்கும் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் திருப்பள்ளி எழுச்சி பண்ணுறார், இந்த மாதம் முடிந்து அடுத்த மாதம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைசக்தி ஆற்றலுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடலை சுத்த தேகமாக மாற்றி இறைவனுக்கு உகந்ததாக மாற்றி கொடுத்து அவனோடு சேர்ந்து கிளம்பி செல்வதாக அர்த்தம். அப்படி அவனோடு சேர்ந்து கிளம்பினா அந்த உலகத்தை விட்டு போகிறதா? அப்படி இல்லை. அவர் எந்த இயக்கத்திற்கு செய்ய வேண்டும் என்று நம்மை படைத்தாரோ அந்த படைப்பிற்கான வேலையை செய்வதற்காக நாம் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதம் முழுக்க அதிகாலையில் எழுந்திருத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வாசலில் வந்து கோலம் போட்டணும். சரிங்களா? அப்படி கோலம் போட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, அல்லது பக்தி மார்க்கத்தின் மூலமாக இறைவனுக்கு பாடல்கள் பாடுவது, அல்லது கிரியா மார்க்கத்தின் மூலமாக இறைவனுக்கு அலங்காரம் செய்து பார்ப்பது, அப்படி இல்லாவிட்டால் ஞான மார்க்கத்தின் மூலமாக இறைவனை நினைத்து கொண்டு அப்படியே தியானத்தில் அமர்ந்திருப்பது. இந்த 3 விஷயத்தையும் செய்யலாம். 3 விஷயம் சேர்த்தியும் செய்யலாம். இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரனாலும் போயிட்டு வரலாம். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை வந்து பாடுவாங்க. அந்த 30 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை பாடி இறைவனை நோக்கி துதி செய்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னையும் தன் சார்ந்தவர்களையும் மேன்மையானவர்களாக மாற்றுவதற்காக தான் மட்டும் நலமாக இருந்தால் பத்தாது, தன்னை சார்ந்தவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நோக்கி பயணத்தை செய்வதுதான் இந்த மார்கழி மாதத்திற்குரிய திருப்பாவை, திருவெம்பாவை என்ற 2 பாடல்களுக்கும் உரிய முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இனிமேல் இந்த விஷயத்தையெல்லாம் கையெழுத்து செய்யுங்க. மேலும் இந்த திருப்பாவை, திருவெம்பாவை சம்மந்தப்பட்டது மெய்ப்பொருள் சம்மந்தமாக நமக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க. இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் நமக்கு அற்புதமான விஷயங்களை இறைத்தன்மையோடு சேர்ந்து செய்து செயல்பட்டு மேன்மையதற்கான வாய்ப்பு பயன்படுத்தி மேன்மையடைய வேண்டி கேட்டுக்கிட்டு வீடியோ செய்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.